ஆரம்ப காலம் தொடக்கம் மனிதனுடைய அதாவது பொருளீட்டும் பகுதியாக இருந்து வந்தது வியாபாரம் என்ற ஒன்றுதான். விவசாயமும் வியாபாரமும் தான் மனிதனுடைய ஆரம்பகால ஒரு பொருளீட்டல் பகுதியாக என்ன செய்தது இருந்து வந்தது. குர்ஆனிலே கூட நாம் அதிகமாக பார்க்கிற நேரத்தில் திஜாரா என்ற வார்த்தை, பை என்ற வார்த்தை நிறைய அல் குர்ஆனிலே என்ன செய்திருக்கிறது, எடுத்தாளப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அல்லாஹு தாலா மறுமையை ஒப்பிடுகிற நேரத்தில் விவசாயத்துக்கும் வியாபாரத்துக்கும் நிறைய என்ன செய்திருக்கிறான், ஒப்பிட்டிருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்கிறாரோ என்று சொல்கிற நேரத்தில் கமதலி ஹப்பா, விதை தூவுவதை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், உதாரணம் சொல்கிறான். மறுமை நாளை உதாரணம் சொல்கிற நேரத்தில் இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, அல்லாஹு தாலா முஃமின்களிடமிருந்து அவர்களது உயிர்களையும் அவர்களது சொத்துக்களையும் விலைக்கு வாங்கிவிட்டான், அவர்களுக்கு சொர்க்கத்தை விலையாக கொடுத்து என்று சொல்லி அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அதே போல ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு சொல்லித்தரவா, அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றுகின்ற ஒரு வியாபாரத்தை சொல்லித்தரவா, அப்படி என்று குர்ஆன் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். குர்ஆன் ஒரு வியாபார சமுதாயத்திற்கு இறக்கப்பட்ட அந்த மனநிலையை குர்ஆனுடைய அந்த வஹி என்ன செய்கிறது, காட்டுகிறது. நபித்தோழர்களை பொறுத்த வரைக்கும் மக்காவிலே அவர்களது வருமானமாக இருந்ததெல்லாம் என்ன, வியாபாரம். அவர்கள் வியாபாரிகளாகத்தான் இருந்தார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு சூரா எது, நம்மெல்லாம் வளமையாக ஓதக்கூடிய ஒரு சூரா எந்த, லிஈலாஃபி குரைஷ், லிஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், லிஈலாஃபி குரைஷ். ஈலாஃப் என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் தஆலா யூஸ் பண்றான். நம்ம மக்கால ஈலாஃப் என்ற ஒரு ஹோட்டல் பார்த்திருப்போம், வணங்கிட்டா. ஈலாஃப், ஈலாஃப் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் உல்ஃபா, அதாவது உள்ளத்திலே இணக்கம் ஏற்படுதல், உள்ளத்தில் இணக்கம் ஏற்படுதல், உள்ளத்தில் விருப்பம் ஏற்படுதல் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த ஈலாஃப் என்று சொன்னால் லிஈலாஃபி குரைஷ், குறைஷிகளுக்கு விருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எதுல, ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், மாரிகால கோடைகால பிரயாணத்திலே அப்படின்னு சொன்னா, அதாவது உல்லாச பிரயாணம் அல்ல, பிஸ்னஸ். சிரியாவுக்கு போய் அங்குள்ள பொருட்களை கொண்டு வந்து இறக்குமதி செய்து மக்கா மார்க்கெட்டில் என்ன செய்யறது, விற்கிறது. இந்த மாதிரியான, அதாவது யமனுக்கு போய் யமன் உள்ளவைகளை கொண்டு வந்து என்ன செய்யறது, விற்கிறது. ரெண்டு சீசன்ல என்ன செஞ்சது, நடந்தது. இப்போ அல்லாஹு தஆலா சொல்லிட்டு என்ன சொல்றான்னு சொன்னால், அல்லதி ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், அவர்கள் இந்த பைத்துடைய இறைவனை, கஅபாவுடைய இறைவனை வணங்கட்டும். இந்த வியாபாரத்தின் மூலம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், அல்லதி தஅமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹவுஃப், அவர்களை பசியற்று வாழ ஆகாரத்தையும் பயமற்று வாழுகின்ற சூழலையும் கொடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்போ குர்ஆன் முழுமையாக வியாபாரத்தை தூண்டக்கூடிய அமைப்பிலும் வியாபார மனநிலையில இருந்த ஒரு சமுதாயத்துக்கு பேசக்கூடிய அமைப்பிலும் குர்ஆன் என்ன செய்கிறது, பேசுவதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, விவசாய மனநிலையை பிரதிபலிக்கின்ற அமைப்பில் என்ன, குர்ஆனுடைய அந்த வசனங்களை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்போ இந்த, அதாவது நபித்தோழர்கள் பெருவாரியாக செய்து வந்தது பார்த்தீங்கன்னா விவசாயமாக நல்லது, என்னது வியாபாரமாக இருந்திருக்கும். தொழிலாளர்களாக இருந்தவர்கள், அதாவது டிஃபரெண்ட் இருக்குது. தொழிலாளர்களான சொல் வியாபாரம் செய்கின்றவருக்கு கீழாக வேலை செய்தவர்கள் என்று பார்த்தீங்கன்னா மிச்சம் குறைவாக தான் என்ன செய்யும் இருக்கும். அவர்கள் வியாபாரிகளாக இருந்திருப்பார்கள். வியாபாரம் செய்கின்ற ஒருவருக்கு கீழ் வேலை செய்கின்ற அந்த மனநிலை, அந்த நிலை என்பது மிகவும் குறைவாகத்தான் என்ன செய்யும், இருந்திருக்கும். நம்ம நிறைய பார்க்கிறோம். அதாவது நபித்தோழர்கள் செய்யக்கூடிய தொழில் என்று நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் தொடக்க என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லியிருக்கிறார்கள். நபித்தோழர்களுடைய நிறைய தொழிலை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் ஒரு தொழிலாளருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அமைப்பிலான சின்ன தொழிலாக இருந்தாலும் சுய தொழிலில் இருந்த அந்த நிலைகளை நிறைய என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். இன்றைய கல்வி எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு பெரிய வருமானத்தை எங்களுக்கு தரக்கூடிய இடத்துக்கு எங்களை வளர்த்து விட்டாலும் அதுக்கு மேலே யார் இருக்கிறான்னு பார்த்தா ஒரு பெரிய ஒரு வியாபாரி தான் என்ன செய்யறான், அதுக்கு மேலே இருக்கிறான். அந்த வியாபாரிக்கு தேவையான தொழிலாளர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் இந்த கல்வியினூடாக அந்த வியாபாரிக்கு தேவையான தொழிலாளர்கள் என்ன செய்கிறார்கள், உருவாக்கப்படுகிறார்கள். சேவை மனப்பான்மையோடு உருவாகின்ற கல்வி முறைமை என்பது மிகவும் குறைவான ஒரு நிலையில் இருக்கிறோம். ஒரு பெரிய வியாபாரி, பெரிய நெட்வொர்க் பண்ணப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வியாபாரிக்கு தொழிலாளர்கள் தேவை. அந்த தொழிலாளி அந்த வியாபாரி அரசாங்கத்துக்கு தேவை, இந்த வியாபாரி அரசாங்கத்துக்கு தேவை. எனவே இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன செய்கிறது, பல தொழிலாளர்களை ஒவ்வொரு வருடம் என்ன செய்கிறது, உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால் நிறைய பேருடைய மனநிலை என்ன ஆகிவிட்டது அப்படி என்று சொன்னால், நிம்மதி தானே, வெள்ளிக்கிழமை தூங்கிடலாம், சனிக்கிழமை தூங்கிடலாம்,
நஷ்டப்பட்டு அவன் நஷ்டப்பட்டு போகிறான், கம்பெனி மாற்றிடுறோம். கம்பெனி என்ன செஞ்சிடலாம், நம்ம மாற்றிட்டு நம்ம போய்கொண்டே இருக்கலாம் என்கின்ற ஒரு நிலைக்கு நம்ம என்ன செய்துட்டு வந்துட்டோம். நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடிய நிலைமை இருக்குதே, மிச்சமே ஒரு கஷ்டமான ஒரு மனநிலையில் நம்ம இருக்கோம். நாம மட்டுமல்ல, அடுத்த பிள்ளை அப்படி தான் என்ன செய்கிறோம், நம்ம உருவாக்குறோம். நீ இப்படி தான் என்ன செய்யணும், உருவாகணும் அப்படி என்கின்ற நிலையில் உருவாக அவனே நிம்மதி தான் பழக்கிறோம். அவனை என்ன செய்யலாம், நிம்மதியான ஒரு நிலைக்கு பழக்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், இப்போ எனது தலைப்பு வியாபாரம் எப்படி செய்வது அதோடு சம்பந்தப்பட்டவைகள் அல்ல, அதுக்குரிய துறை நமக்கு சம்பந்தம் இல்லை. நான் இங்கே பேசக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இஸ்லாம் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய மனநிலை பற்றி என்ன சொல்கிறது. வியாபாரம் என்கின்ற ஒன்றில் ஒருவர் இறங்க போகிறார், இதுதான் நான் இந்த இடத்துல பேசலாம்னு நினைக்கிறேன். ஒருவர் வியாபாரம் என்கின்ற நிலையில் இறங்க போறார். என்ன வியாபாரம் செய்யணும் முடிவெடுத்துட்டாரு, அதெல்லாம் இங்கே பேசப்படலை. என்ன வியாபாரம் செய்யணும், எப்படி வியாபாரம் செய்யணும், எதை செலக்ட் பண்ணணும் என்றெல்லாம் முடிவெடுத்துட்டாரு. ஆனால் எல்லாம் மீறி ஒருவருடைய மனநிலை ஒன்று இருக்கும். என்ன இருக்கும் என்று சொன்னால், நஷ்டம் போச்சேண்டா என்ன அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும். நஷ்டம் போனா என்ன அப்படின்னு இருக்கும். இந்த நஷ்டம் போனால் என்ன மனநிலை சாதாரணமாக இருக்குதான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் இங்கே இருந்து நாட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க, இப்படி தான் கொஞ்சம் பணம் வச்சுக்கிறேன், வந்தோடனே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சி வந்துடாதேன்றான். முதல்ல என்ன சொல்கிறான், வந்துடாது. இல்லை நான் ஒரு 40 லட்சம் 400 கோடி வச்சிருந்தாலும் என்ன செஞ்சிடாத, இங்கே வந்துடாத. எல்லாரும் ஏமாத்துறவனுகள் தான், எல்லாரும் என்ன ஏமாத்துற குரூப் தான் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி தான் ஆரம்பிக்கிறான், அதோட இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் முடியுது. கலங்கிட்டா யாரும் வந்துடாத என்று சொல்ற லெவலில் தான் என்ன செய்யறாங்க, இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, கடைசியா என்ன செய்யறாங்க, இந்த நிலைமையில தான் இருக்கிறார். ஒரு சகோதரர் சொல்றாரு, நீங்க ஒரு 10 லட்சம் ஒருவருக்கு பிசினஸ் பண்றதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கங்க, தெளிவாக சொல்றாரு. அவர் பெரிய வியாபாரம் செஞ்சவர். அவர் சொல்றாரு, நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு 5 லட்சத்தை அவன் ஏற்கனவே லாபமா ஒதுக்கிட்டான். உங்களுக்கு எத்தனை ஒதுக்கிட்டான், 5 லட்சம் அவன் ஆல்ரெடி உங்களுக்கு ஒதுக்கிட்டான். மற்ற 5 லட்சம் அவன் ஏற்கனவே அடிச்சிட்டான். ஏன்னா முடிஞ்சுது, உங்களுக்கான தீர்ப்பு எழுதப்பட்டாச்சு. நீங்க மாதம் உங்களுக்கு 40, 60, 30, 20 தந்துக்கிட்டே இருப்பீங்க. அதான் உங்களுக்கு பணம் ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. அதில் இருந்து உங்களுக்கு தந்துட்டு நீங்களும் பார்ப்பீங்க, என்னடா என்ன மாதிரி பிஸ்னஸ் போகுது, அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ நம்ம பிஸ்னஸில் இறங்கினோம், நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு. 1.5 வருடத்துக்கு அப்படி வரும். அதுக்கு தான் உங்களோட 5 லட்சம் முடிஞ்சாச்சே. அவன் பெஸ்ட்டாக சொல்லுவான், நீங்களும் மார்க்கம் படிச்சிருப்பீங்க, சின்ன ஒரு நஷ்டம் போயிட்டு. நீங்கள் நினைப்பீங்க நஷ்டம் லாபம் ரெண்டும் தான் என்ன வியாபாரம் அப்படி. ஆனால் உங்களுக்கு விலங்கலை, பெஸ்ட்டாக ஆரம்பத்தை நஷ்டம் நீங்கள் போயிட்டீங்கன்றது என்ன செய்யலை, விலங்கல்ல அப்படின்னு சொல்கிறார். இவர் சொல்கிறார், நான் 1-2 வச்ச அனுபவத்தை சொல்லலை, எல்லாரும் எனக்கு அப்படி தான் செஞ்சாண்டார். எல்லாரும் என்ன அப்போ என்ன வியாபாரம் இறங்கணும்னு நினச்ச உடனேயே நமக்கு முதலாவது வாரம் என்னன்னு சொன்னால், வாங்கிட வேணாம் சார். என்ன சொல்ல, நிலத்தை வாங்கி போட்டு பேசாமல் என்ன செய்யுங்க, உட்கார்ந்துட்டுறீங்க. பணம் இருக்குதா, நிலத்தை வாங்குங்க, கோல்டை வாங்குங்க, அமைதியாக என்ன செய்யுங்க, எங்கேயாவது ரெண்ட் கொடுக்கறது, கூலி கொடுக்க இடம் இருக்கு, அதை வாங்குங்க, பேசாமல் இருங்க அப்படின்றான். அப்படி செஞ்சவனுக்கு சுனாமி அடிச்சோன்னு எல்லாம் போச்சு. அப்படியும் செஞ்சு வச்சுருந்தாங்க, நிலமெல்லாம் வாங்கி முக்கியமான இடத்துல வச்சுருந்தாங்க. அப்போ சீசைட் தான் நல்லா பெரிய ரேட்டில் போக முடியல வச்சுருந்தாங்க. அங்கே சுனாமி அடிச்சுதா, அதோட 1 கோடிக்கு பேசின 1 லட்சத்துக்கு எடுக்கிறதான் யோசிச்சான். அந்த காலகட்டத்தில் கடுமையாக இறங்கிச்சு. அப்படியே போய் இப்போ ஒரு அளவுக்கு மக்களுக்கு நம்பிக்கை வந்து இனி சுனாமி வராதாக்குமென்ற ஒரு அளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. 2வது அடிச்சுன்னா திருப்பி அங்கே என்ன செய்யாது, ஏறவே ஏறாது என்கின்ற நிலை. இது நம்ம நஷ்டம் என்கின்ற மனோநிலை இருக்குது. இது எல்லா இடத்துலையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா, நீங்கள் நஷ்டத்தை பயப்படுகின்ற வியாபாரம் அப்படி சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் ஏதாவது இழப்பை பயப்படுகிறீர்களோ அந்த வியாபாரம், அதாவது உங்களுக்கு பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவிமார்கள், சகோதரர்கள், உங்கள் குடும்பத்தினர், உங்கள் வீடு, உங்கள் சொத்துக்கள், நீங்கள் நஷ்டத்தை பயப்படுகின்ற வியாபாரம், இவைகள் இவைகள் அல்லாஹ்வை விட உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்று ஒரு விஷயத்துல எல்லாம் சொல்ல வரான். அந்த இடத்துல சொல்ற நேரத்தில் அழிவையும் நஷ்டத்தையும் பயப்படுகின்ற வியாபாரம் என்று சொல்றான். அப்ப அந்த நஷ்டம் என்கின்ற மனநிலை, நஷ்டம் போகும் என்ற மனநிலை இயல்பானது. இன்றைக்கு அந்த இயல்பு என்ன செய்யுதுன்னு சொன்னா நல்லா அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கு. யாரும் பணத்தை சேர்த்து கொண்டு போய் வியாபாரம் செய்யணும் என்கின்ற மனநிலைக்கு என்ன செய்யறாங்க இல்ல, வாராங்கில்ல. வாராங்கில்ல மட்டுமல்ல, நம்மளோட நம்பி இருந்து கொஞ்சம் பேர் போய்ப்பாங்களே, அவன் ஒரு வருடத்தில் அவன் என்ன பண்ண வேற கம்பெனியில் வந்துக்கிறான். அவன் என்னடாப்பா வியாபாரம் நடந்தது, அது மூடிட்டாச்சு. அது என்ன மூடிட்டாச்சு, நமக்கு வெளிநாடு தான் தலைவிதி, நமக்கு வெளிநாடு தான் தலைவிதி. அப்ப நஷ்டம் என்கின்ற மனோநிலை, எல்லா நஷ்டம் போகலாம் என்கின்ற மனோநிலை பொதுவாகவே வியாபாரத்தில் இயல்பானதும் தான், இந்த மனோநிலையும் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களை, இது பற்றி நம்ம என்ன மாதிரி இஸ்லாம் அணுக சொல்கிறது என்பதில் நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உண்மையிலே அன்புள்ள சகோதரர்களே, நஷ்டம் போய்விடும் என்ற சிந்தனை, இல்லாமல் ஆகிவிடும் என்ற சிந்தனை வியாபாரத்துக்கு மட்டும் உள்ள உண்டா, வாழ்க்கைக்கு பொதுவாக உள்ள உண்டான்னு கேட்டால் வாழ்க்கைக்கு பொதுவாக உள்ள ஒரு விஷயம். அது இதில் மட்டும் இல்லை. டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போறாருன்னு வைங்களேன், அவருக்கும் அதே பயம் இருக்குது, பொழைக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன
அவன் வந்து போகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால முதலாவது உங்களுக்கு லெட்டர் தந்து என்ன செஞ்சிடறான், சைனை பண்ணிருங்க. என்ன பொழைச்சா நான் அதாவது அவன் செத்தான நான் குத்தவாளி இல்லை அப்படின்றதான் அது ரிஸ்கான. அதாவது இந்த மாதிரியான சத்திர சிகிச்சைகள் நடக்கிற நேரத்தில் முதலாவது என்ன செஞ்சிருவாங்க, கையெழுத்து எழுப்பதுக்கான காரணம் பொறுப்பேட தலையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்று. ஆனால் வரலாம். எவ்வளவு பெரிய அழகான மருத்துவமெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு முன்னால் என்ன போட டிஸ்கிளைமர், என்ன பொறுப்பு துறப்பு, அதுக்கு தமிழில் பேர் வச்சுக்கிறாங்க. அப்படி பொறுப்பு துறப்பு அப்படின்னா என்ன, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் ஒரு வழிகாட்டல் செஞ்சுக்கிறேன், நஷ்டப்பட்டு நீ செத்தியன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. பொதுவாக எதை எடுத்தாலும் நஷ்டம் போகலாம் என்றது, இழக்கலாம் என்றது உள்ள ஒரு விஷயம் தான். இழக்கலாம் என்கின்ற மனோநிலை எதை எடுத்தாலும் சரி உள்ள விஷயம். பிஸ்மில்லா சொல்லி சுப்ஹானல்லாஹி சஹர்லனா ஹாதா என்று ஓதி ஒழுங்கா முறைப்படி வண்டி ஓட்டுறவனுக்கு என்ன மனநிலை இருக்குது, போற வழியில் நான் போய் சேரலாம் என்னது, போய் சேரலாம் உரிய இடத்துக்கு இல்லை மவுத்தாகலாம் வணங்கிட்டா அப்படின்ற மனநிலை என்ன செய்யுது, எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக யாரும் வண்டி ஓட்டாமல் இருக்கிறோமா, இல்லை. எனவே அந்த மனநிலை ஒரு ஃப்ளைட்டை ஒருத்தன் எடுக்கிறான்னு சொன்னா ஒரு பைலட் வந்து அவ இவ்வளோ நம்ம பைலட் யாருன்னு தெரியாதனால உட்காந்துட்டு இருக்கிறான், புதுசானவனா இருக்கிறான், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறவனா இருக்கிறான், தெரிஞ்சா எப்படி இருக்கு நமக்கு, அவ்வளவுதான். அப்ப அவன் எடுக்கிற நேரத்தில் நம்ம வந்து சுப்ஹானல்லாஹி சஹர்லனா எந்த வாகனத்தில் ஓதாட்டி ஃப்ளைட்ல என்ன செய்வோம், ஓதிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம் விளங்கிட்டா. அது எடுத்து போற நேரத்தில் மட்டும் என்ன மன இருக்குது, கன்ஃபார்மா 100% போய் சேருமான மனநிலை பெரும்பாலும் போய் சேருது என்கின்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம என்ன செய்யறோம் போறோம். அதுவும் கீழே விழலாம் என்ற மனநிலை இருக்குதா இல்லையா, அதுக்காண்டி யாரா டிக்கெட் புக் பண்ணாம இருக்கிறோமா, டிக்கெட் புக் பண்ணிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறோமா, நாட்டுக்கு போகிறோம் 5 ஹவர் பிரயாணம், எத்தனையோ கடல் இந்து சமுத்திரத்தெல்லாம் தாண்டி போக போகுது, போனால் நம்ம அவ்வளோதான், எதுக்கு யோசிக்க, வாழ்க்கை முக்கியமா பயணம் முக்கியம், இப்படி யாரும் என்ன செய்யறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. ஆனால் இந்த மனநிலை உண்டு, இந்த மனநிலை உண்டு. நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் சரி இழக்கலாம் என்கின்ற மனோநிலை என்ன செய்யுது உண்டு, உயிரே போகலாம் என்கின்ற மனோநிலையும் என்னது இருக்கத்தான் செய்கிறது. அப்படி இருக்கிறதுக்காக வேண்டினா அதனால தான் நம்ம சொல்றோம் என்னன்னு சொன்னா, நம்ம சாகரத்துக்கு தயார் என்று உள்ளவன் தான் வாழ்வாடு, சாகரத்துக்கு தயார் மனநிலை எடுத்தவன் தான் வாழ்வான். எவ்வளவுக்கு நம்ம ரிஸ்க அளக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ரிஸ்க் என்ன செய்யும் வந்து சேர்கின்ற அமைப்பில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறார், வியாபாரத்தை வைத்திருக்கிறார். எனவே அல்லாஹ்வே குர்ஆன்ல சொன்ன ஒரு விஷயம் தான் நஷ்டத்தை பயப்படுகின்ற வியாபாரம். நீங்கள் நஷ்டத்தை பயப்படுகின்ற வியாபாரம். அல்லாஹு தஆலா மறுமைக்கு உதாரணம் காட்டுகிற நேரத்தில் கூட வியாபாரத்தில் நஷ்டங்கள் எல்லாம் உதாரணம் காட்டுறான். உதாரணமா ஒருவர் ஒரு தோட்டம் வச்சுக்கிறாரு, அவர் அதில் என்ன செஞ்சிருப்பாரு, தண்ணியோட விட்டுருப்பாரு, இன்னொன்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாரு, அதாவது எவ்வளோ செலவழிச்சிருப்பார். அதாவது சொல்றது உஹீத பிஸமரிஹி ஃபஅஸ்பஹ யுகல்லிபு கஃபைஹி அலா மா அன்ஃபக ஃபீஹா வஹிய காவியத்துன் அலா உருஷிஹா. அல்லாஹ் தஆலா சொல்றான் உஹீத பிஸமரிஹி, எப்படி இருக்கு உங்களுடைய நிலை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு எல்லாம் இந்த அண்ணாண்டு அறுவடைக்கு இருக்கிற நேரத்தில் அந்த விவசாய தோட்டம் அத்தனையும் தலை கீழாக பிறண்டு எல்லாமே ஒரு புயல்ல அடிபட்டு போச்சு என்று சொன்னால் எப்படி ஆகும், அவர் மனிதன் தான் எவ்வளவு செலவழிச்சிட்டேன் என்று சொல்லி தன் கைகளை பிரட்ட ஆரம்பிப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த நஷ்டத்துடைய மனநிலையை சொல்ற நேரத்தில் ஃபஅஸ்பஹ யுகல்லிபு கஃபைஹி அலா மா அன்ஃபக ஃபீஹா, அதுல நான் இவ்வளவு செலவழிச்சிட்டனே என்று நினைத்து என்ன செய்வான், கைகளை பிரட்டிக் கொள்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா என்ன, இந்த மனநிலை ஒருவனுக்கு ஆனது மிகப்பெரிய பாரமானது அப்படி என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே நாங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், வியாபாரம் என்பது நஷ்டம் வரக்கூடிய மனநிலையில் தான் இருக்கும். எங்களது வியாபாரங்கள் நிறைய தோல்வி அடைகிறதுக்கு காரணம் நஷ்டம் வராம ஒரு பிசினஸை தேடுறது தான். நம்ம பெரும்பாலும் தேடுறது என்ன தெரியுமா, இதுல நஷ்டம் வருது, இதுல நஷ்டம் வருது, இதுல நஷ்டம் வருது. அதனால எவன் நஷ்டம் இல்லை என்று வாக்களிச்சு அவன்கிட்ட கொடுத்துடுறது, அவன் தான் முதலாவதான். வியாபார நஷ்டம் வரலாம் என்று இருக்கிற நேரத்தில் நமக்கு நஷ்டம் வரக்கூடாது நம்ம தேடினா அதை புரிஞ்சுக்கிறான். யார் புரிஞ்சுக்கிறான், பணத்தை எடுக்க வேண்டிய புரிஞ்சுக்கிறான். ரைட், இவனோட பேச வேண்டிய மார்க்கெட்டிங் முறை இதுதான். இவன் பணத்தை எடுக்கிறது எப்படி உத்தரவாதம் கொடுக்கிறது, எவ்வளோ போட போறீங்க, 10 லட்சம், சந்தேகமே இல்லாமல் உங்களுக்கு அப்படி மந்த்லி ஒரு 50,000 வந்துடும். 10க்கு 50 பெரிய மார்ஜின் இது, வணங்கிட்டா 10க்கு 50 அப்படின்னு நஷ்டம். இதெல்லாம் நஷ்டம் போறதில்ல. பாருங்க, அவர் இருக்கிறார், இவர் அவன் எல்லாட்டும் அப்போ தான் ஆரம்பிச்சுவான், 3 வருஷம் எல்லார்ட்டும் 50 வச்சிருப்பான். அவன் ஆரம்பிச்சு காட்டுறான், பார்க்குறான், இதுதான் சரி, ரைட், உடனே கொண்டு வந்து என்ன செய்யறது அதில் போகிற. நமக்கு என்ன தேவை, நஷ்டம் இல்லாத பிஸ்னஸ். ஆனால் பிஸ்னஸ் என்றாலே நஷ்டம் போகிற அச்சம் வரைக்கும் நல்லா சொல்கிறான், அது இயல்பானது என்று சொல்கிறான். அந்த இயல்பை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறான். அதன் ஊடாக நம்ம இறங்கி நம்ம ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஒரு கார் தயாரிச்சுக்கிறேன், ஆக்சிடென்ட் நடக்கான்னு நம்புவீங்களா, நம்புறதும் இல்லை. நான் ஒரு ஃப்ளைட் தயாரிச்சுக்கிறேன், ஒரு நாள் முட்டுப்பட ஒருத்தன் சொல்கிறேன், நம்புறீங்களா, நம்ப மாட்டீங்க. நான் ஒரு டாக்டர் இருக்கிறார், அவருடைய ஆப்ரேஷன் எல்லாம் 100க்கு 100% சக்ஸஸ், என்ன செய்யாது, எதுவுமே பேசகாதுன்னா நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்க. இதில் நம்பிடுவீங்க, இதில் என்ன செஞ்சிடறோம், நம்பிடுறோம். நம்ம ஒரு கப்பல் தயாரிச்சுக்கிறோம், மூழ்காதுன்னா நம்ம நம்ப மாட்டோம். 10% அந்த சான்ஸ் என்ன செய்து இருக்குது. ஆனால் வியாபாரத்தில் மட்டும் நம்பிடுறோம். ஏன்னா அவனோட வாக்கு கொடுக்குறான். அப்படி
அவன் என்ன சொல்றான்டா, தாடியை வச்சு ஜுப்பாலாம் போட்டு ஃபுல் சீனத்தோட விளங்கிட்டா. அப்போ ஃபுல் ஒரு வாக்கு கொடுத்த உடனே சில இடத்துல அரபா மைதானத்துலலாம் வாக்கு கொடுத்தோம் விளங்கிட்டா. ஏன்னா அங்கே தான் வியாபாரிகள் சந்திச்சுக்கிறது அதிகமான வாய்ப்பு. இஸ்லாம் வந்து கல்யாணம் பேசாதே என்று சொன்னதுக்கெல்லாம் காரணம் பணக்காரன் சந்திக்க வாய்ப்பு இல்லடா, அதுதான் அங்கே தான் கல்யாணம் பேசிக்கிறது விளங்கிட்டா. அந்த மாதிரி பேச்சுக்கள் சான்ஸ், வியாபார சான்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. அங்கே வாக்கு கொடுத்தவெல்லாம் இருக்கிறான், அங்க வாக்கு கொடுத்தவெல்லாம் இருக்கிறான். அந்த இந்த இப்ப செக் இப்ப போட்டா அடுத்த நிமிஷம் வார செக்னு சொல்லிட்டு உம்ராவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகினவெல்லாம் இருக்கிறான். உம்ரால தவாப்ல செக் ரிட்டர்ன் அங்க என்ன செய்யுது, செக் ரிட்டர்ன் ஆகிட்டு விளங்கிட்டா. இந்த மாதிரியான இருக்கு. ஆனா நம்ம நம்புறது வாக்க என்ன செய்வோம் தெரியுமா, அப்படி நம்புவோம். வாக்க என்ன செய்வோம், அப்படி நம்புவோம். சத்தியம் பண்ணி சொல்லுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அசருக்கு பிறகு வியாபார பொருளை இவன் சத்தியம் பண்றானோ அவனுக்கு நஷ்டம் ஏற்படட்டும். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி சொன்னாங்க, அசருக்கு பிறகு தான் கடைசி டைம், மார்க்கெட்ல எல்லாம் முடிச்சிட்டு எவனும் வரமாட்டான். அந்த டைம்ல உள்ளது வல்லாஹி மட்டும்தான். அதனால வல்லாஹி இது ஒரிஜினல்ன்றது, வல்லாஹி நல்லா போகணும். உண்மையை தான் சொல்றான், பொருள் ஒரிஜினல் தான். ஆனா நீ இப்ப வல்லாஹி ஏன் பண்ண, வியாபாரம் போகணும், அதை அல்லாஹ் நம்பி அவன் என்ன செய்யணும், எடுக்கணும். அல்லாஹ் நம்பி என்ன செய்யணும், எடுக்கணும். என்ன நம்பிக்கை இல்லை அவனுக்கு, அல்லாஹ்வை நம்பி எடுக்கணும்ன்றதுக்காக என்ன செய்யறது, வல்லாஹி பண்றது. அவன் உண்மையா வல்லாஹி பண்ணாலும் கூட அந்த வியாபாரம் என்ன செய்ய, பரக்கத்து இல்லாத வியாபாரமாக என்ன செய்யும் இருக்கும். எனவே முதலாவது உலகத்தில் இயல்பு தெரிஞ்சுக்கணும். இதுட இயல்பு இதுதான் என்று தெரிஞ்சுக்கிட்டு அது அப்படி இருக்கப்படான்னு நினைச்சோம்னா ஏமாறதான் போறோம். இதுட இயல்பு இதுதான் அப்படியே இருக்கிற நேரத்தில் அது அப்படி இல்லை அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னு வைங்களே, அவன் வந்து தன்னை தானே ஏமாத்திக்கிறான், தன்னை தானே ஏமாற்று. வியாபாரத்தில் நஷ்டம் என்பது இயல்பாக வர முடிந்த உண்டு. நஷ்டம் என்ற அச்சம் இருக்கும். அப்படி என்கின்ற ஒரு நிலை இருந்து என்று சொன்னா என்ன செய்யணும், யாராவது முழுமையா லாபத்தை வாக்களிச்சு அவனைத்தான் முதலாவது சந்தேகப்படணுமே தவிர நம்ம நஷ்டத்தை வாக்களிக்கிறோம் சந்தேகப்படும். இப்படித்தான் லாபம் பெரிய அளவுல எல்லாம் சொல்ல முடியாதோ, சாதாரணமாக வரும். ஏமாத்த பார்க்குறான் இவன், அவனுக்கு பெரிய பங்கு எடுக்க பார்க்குறான். யாருக்கு, அவனுக்கு பெரிய பங்கு எடுக்க பார்க்கிறான் என்று சொல்லி அவனை ஏமாத்துக்கான்னு நினைக்கிறது. எவன் அதாவது வாக்களிக்கிறானோ அவனை பெரிய லெவலில் என்ன செய்யறது நினைக்கிறது. இதுக்கு இப்போ மார்க்கெட்டிங் என்று சொல்லி ஒன்று வச்சுக்கிறான், தஸ்வீக் பழங்கிட்டா. அந்த மார்க்கெட்டிங்கை எப்படி படிக்கிறான்னா உங்களை எப்படி கவுக்குறதா அதில் பெரும்பாலான பகுதி மார்க்கெட்டிங். அதாவது ஃபர்ஸ்ட் உங்களை வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லி ஒரு காகிதா போட்டு விட்டு வாரவனை வந்து எப்படியாவது மனநிலை நீ இந்த கடையை விட்டு நீ போகக்கூடாது. அவன் வேலை, அவன் துறையில் படிச்சுக்கிற இந்த கம்பெனி நல்லதோ கெட்டதோ இந்த கம்பெனிக்கு மார்க்கெட் பண்ணி கொடுக்குற அவன் வேலை. அவன் பேசுகிற பேச்சு என்ன செய்யும், உள்ளத்தை தான் திருப்பி திருப்பி பேசுவான். இதில் தண்ணி இருக்கணுவான், இதில் தண்ணி தானே இருக்குது, இதில் பொட்டில் என்ன இருக்கும், தண்ணி தான் இருக்கும். ஆனால் அவன் பேசுகிற ஸ்பீச் எப்படி இருக்கும், இந்த பொட்டில் தண்ணி இருக்கு பாருங்க, எப்படி நாங்கள் பேக் பண்ணிக்கிறோம், அப்படி பண்ணி எப்படி பண்ணி. நீங்கள் சும்மா ஒரு யார்டு தண்ணி 2 யார்டு கொடுத்து வாங்கிட்டு வரீங்க, அதே தண்ணி தான் அடுத்த கடையில் என்ன செய்யும் இருக்கு. ஆனால் அவன் பேச்சில் என்ன செய்யும், எப்படி நீ மார்க்கெட் பண்ணணும், மனநிலை எப்படி எல்லாம் தெரியும்ன்றது இருக்கு. இதைத்தான் நம்ம வந்து ஒரு இடம் ஒரு பிஸ்னஸ் என்று பண்ற போற நேரத்தில் முதலாவது அவன் என்ன செய்யறான்டா, வியாபாரம் நஷ்டம் போகும் என்ற பயன்தான் உங்களுக்கு இருக்கின்றதை தெரிஞ்சுக்கிறான். அது தெரிஞ்சாச்சா, அதனால லாபத்தை மட்டும் என்ன செய்யறான், வாக்களிக்கிறான். லாபத்தை மட்டும் வாக்களிக்கிற ஒரே பிசினஸ் மறுமை மட்டும்தான். விளங்கிட்டா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரா, உங்களுக்கு ஒரு பிசினஸை சொல்லி தரவா, அதனால உங்களுக்கு நஷ்டமே போகாது, நரகத்திலையும் நீங்க தப்பிடுவீங்கன்னு சொல்ற ஒரே வியாபாரம் எது, இந்த பிசினஸ் மட்டும்தான். மற்ற எல்லா பிசினஸ்லையும் நஷ்டமும் என்ன செய்யலாம், வரலாம் என்கின்ற மனோநிலை இருக்க வேண்டும். அப்ப என்ன வழி, நஷ்டம் வராத பிசினஸ் தேடுறதல்ல, நம்ம தேட வேண்டிய நம்பிக்கையானவரை தேடுற மட்டும்தான் நம்ம பார்க்கணும். நம்பிக்கையான தேடுறது கஷ்டமாக இருந்தாலும் கூட ஒன்றில் நம்ம இறங்கணும், அல்லது நம்பிக்கையானவரை நம்ம என்ன செய்யணும், தேடி போகணும். நம்பிக்கையானவரை தேடுறது கஷ்டம்தான், ஆனால் முதலாவது நம்ம எடுக்க வேண்டிய மிகப்பெரிய முயற்சி நம்பிக்கையானது தான். அதுக்கு நம்ம எடுக்கணுமே தவிர எங்க நல்ல ப்ராஃபிட் வார் என்று நம்ம தேடுறோம் பாருங்களா, அது நம்ம குர்ஆனே சொல்லக்கூடிய வியாபாரத்துடைய இயல்புகளுக்கு மாற்றமானது என்பதை நம்ம ஆரம்பமாக என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.